அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஸ்டடி டைம் யூடியூப் சேனல். நான் உங்கள் மணிகண்டன். இன்றைக்கி பர்சன்டேஜோட பேசிக்ஸோட தேர்ட் பார்ட் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஷினுக்கு போகலாம். இஃப் 5% ஆஃப் A ஈக்குவல் டு 15% ஆஃப் B அண்ட் 10% ஆஃப் B ஈக்குவல் டு 20% ஆஃப் C, தென் இஃப் C's இன்கம் 2000, தென் வாட் இஸ் த டோட்டல் இன்கம் ஆஃப் ABC? அதாவது ஏவோட 5% வந்து பியோட 15%க்கு ஈக்குவல் அண்டு பியோட 10% வந்து சியோட 20%க்கு ஈக்குவல். இதில் வந்து சியோட இன்கம் நமக்கு கொடுத்துட்டாங்க. நமக்கு வந்து டோட்டல் 3 பேர்த்தோட இன்கம் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம கொஷினில் இருக்கிறத அப்படியே எடுத்து எழுதிக்கும். ஆஸ் யூஷுவல் நம்ம பர்சன்டேஜ்னாவே 100 அப்படின்னா ஏவோட 5%னா A × 5 டிவைடட் பை 100 ஈக்குவல் டு B × 15 டிவைடட் பை 100. இதே மாதிரி B எடுத்து எழுதிக்கும். B × 20 டிவைடட் பை 100, C × 20 டிவைடட் பை 100. நமக்கு வந்து சியோட இன்கம் தெரியும். அப்போ சியோட 20% தானே கேட்குறாங்க. அப்போ சிங்கிற இடத்துல 2000 நம்ம அப்ளை பண்ணும்போது B × 10 டிவைடட் பை 100 ஈக்குவல் டு 2000 × 20 டிவைடட் பை 100. இதில் வந்துட்டு 100 டைரெக்டாக அடிச்சிருவோம். 0 0 2 × 2000 ஈக்குவல் டு 4000. அப்போ பியோட வேல்யூ வந்து 4000. நம்ம பியோட வேல்யூ கிடச்சிருச்சு. அடுத்து வந்து ஏவோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ A ஈக்குவல் டு 5 டிவைடட் பை 100, A × 5 டிவைடட் பை 100 ஈக்குவல் டு B × 15 டிவைடட் பை 100ன்னு இருக்கும். இதில் வந்து நம்ம இதுலேயே ஆஸ் யூஷுவல் நம்ம பிக்கு வேல்யூ தெரியும். பியோட வேல்யூ அப்ளை பண்ணோன்னா 100 அடிச்சிருவோம். 1 5 5 3 5 15 அப்படின்னா 4000 × 3. அப்போ ஏவோட வேல்யூ வந்து 12000. இப்போ வந்து 3ஐயும் ப்ளஸ் பண்ணுறோம். 3ஐயும் ப்ளஸ் பண்ணும்போது A + B + C ஈக்குவல் டு 12000 + 4000 + 2000 + 18000 அப்படிங்கிறது நமக்கு டோட்டல் வேல்யூ 18000. இதுதான் ஆன்சர். அடுத்து வந்து செகண்ட் கொஷின் போவோம். நம்ம வந்து இது நாள் வரைக்கும் ரெண்டு பார்த்தது வந்து பேசிக் நார்மல் பர்சன்டேஜ் பார்த்துருப்போம். இதுக்கு மேலே வரக்கூடிய ஒரு 2-3 சம்ஸ் வந்து இதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் ஃபார்முலா அப்ளை பண்ணி போடுற மாதிரி இருக்கும். ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்காது, ஈஸியான ஃபார்முலாஸ் தான். ஒரு 2-3 சம் ப்ராக்டிஸ் பண்ணோன்னா ஈஸியாக இருந்துட்டு நமக்கு மெமரி ஆயிரும். செகண்ட் கொஷின் போகலாம். இஃப் த ப்ரைஸ் ஆஃப் மில்க் இஸ் இன்க்ரீஸ்டு பை 20%, how much % ஆஃப் த மணி எ பர்சன் ஹேஸ் வில் பி ஸ்பெண்ட் ஆன் மில்க்? அதாவது ஒரு ரெகுலராக ஒரு அமௌண்ட்டுக்கு மில்க் வாங்கிட்டுருக்காரு. அவர் திடீர்னு போகும்போது அந்த அன்றைக்கி மில்கோட அமௌண்ட்டை ரைஸ் பண்ணிட்டாங்க. இவர் ஆஸ் யூஷுவல் வச்சுருக்கக்கூடிய அமௌண்ட்டை வச்சு மில்க் வாங்கி ஆகணும். அப்போ முந்தின நாள் வாங்கினதை விட இன்றைக்கி எவ்வளோ பர்சன்டேஜ் பால் கம்மியாக வாங்குவார் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். நமக்கு வந்து ஒரு 100%ல் 20% இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி பர்டிகுலராக பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது, ஒரு ஸ்டாண்டர்ட் அமௌண்ட் வச்சு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இன்க்ரீஸிங் பர்சன்டேஜ் டிவைடட் பை 100 + இன்க்ரீஸிங் பர்சன்டேஜ் × 100. இந்த இடத்துலலாம் ஏன் 100 யூஸ் பண்ணுறோன்னா பர்சன்டேஜ்னாவே நம்ம 100 மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். அதனால் வந்து இன்க்ரீஸிங் பர்சன்டேஜ் டிவைடட் பை 100 + இன்க்ரீஸிங் பர்சன்டேஜ் × 100. அந்த இடத்துல பர்சன்டேஜ்னு நம்ம மென்ஷன் பண்ண மறந்துருப்போம், அதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து இதில் கொஷினில் கொடுத்த மாதிரி 20% இன்க்ரீஸ் ஆகுதா? அப்போ 20 டிவைடட் பை 100 + 20 × 100. இப்போ டைரெக்டாக 20 டிவைடட் பை 120 × 100. 0 0 அடிச்சிருவோம். 1 2 6 2 12. இங்கே இருக்கக்கூடிய ஒரு 0க்கு அங்கே அடித்தோம்னா 16.6 வரும். அப்போ 1 × 16.6 இதுதான் நமக்கான பர்சன்டேஜ் குறையக்கூடிய பர்சன்டேஜோட வேல்யூ. அதாவது 100 வந்து 6ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு வந்து 16.6% தான் கிடைக்கும். அப்போ எவ்வளோ கம்மியாக இன்க்ரீஸிங் பர்சன்டேஜ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது? 16.6% வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அடுத்து தேர்ட் கொஷின் பார்ப்போம். இப்போ இன்க்ரீஸ் ஆகிற கொஷின் பார்த்தோம். அடுத்து டிக்ரீஸ் ஆகக்கூடிய கொஷின் என்னன்னு சொல்லி பார்ப்போம். அடுத்து இதில் வந்து பார்த்திங்கன்னா the price of what is reduced by 50%, what percentage more wheat can he buy with the money he carries? இதுவும் அதே மாதிரி தான். ஒருத்தர் ஒரு அமௌண்ட் வச்சுருக்காரு. சடனாக கோதுமையோட விலை வந்து ஒரு 15% குறையுது. அப்போ அவர் எவ்வளவு சதவீதம் கோதுமை சேர்த்தி வாங்குவார்? அதாவது ஆக்சுவலாக அது 2 சம்லேயுமே எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது, எவ்வளோ டிக்ரீஸ் ஆகுது, இவ்வளோ தான் கான்செப்ட்டு. டிக்ரீஸ் ஆகுதுன்னா அந்த இடத்துல நம்ம ஃபார்முலாவில் மைனஸ் யூஸ் பண்ணுவோம். அதே இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ஃபார்முலாவில் ப்ளஸ் யூஸ் பண்ணுவோம். அவ்வளோதான் கான்செப்ட்டு.
இதில் பார்த்தீங்கன்னா 15% குறையுது, அப்போ 85%. இதில் டேரெக்டாகவே இருந்துட்டு நம்ம ரெடியூசிங் பர்சன்டேஜ் டிவைடட் பை 100 மைனஸ் ரெடியூசிங் பர்சன்டேஜ் இன்ட்டு 100. நம்ம டேரெக்டாக மைனஸ் பண்ணி 85 போட்டிருப்போம். 15 டிவைடட் பை 85 இன்ட்டு 100. நம்ம 5ஆல் அடிக்கும்போது 3 5 15 17 5 85. அப்போ வந்து 3 × 100 300. அப்போ 300 டிவைடட் பை 17 என்ன வேல்யூ வரும்னா 17.6. இதுதான் அந்த கொஷினுக்கான ஆன்சர். அடுத்த கொஷின் பார்த்தோம்னா, அடுத்து இதுவும் இதோட பர்சன்டேஜோட ஒரு டைப்பு. பாப்புலேஷன் அண்டு பர்டிகுலர் ஐட்டம் பேஸ் பண்ணி கேட்பாங்க. பாப்புலேஷன் கேட்கும்போது சேம் ஃபார்முலா தான், நம்ம ப்ளஸ் சைன் யூஸ் பண்ணுவோம். அதே பர்டிகுலர் வந்துட்டு ஐட்டம்ஸ், அதாவது பொருட்கள் மீது கேட்கும்போது வந்துட்டு மைனஸ் சைன் யூஸ் பண்ணுவோம். இது எப்படி எடுத்துக்கலாம்னா, பாப்புலேஷன்னா ஹியூமன்ஸ்னால் வந்து நமக்கு O பாசிட்டிவ் B பாசிட்டிவ் அந்த ப்ளட் குரூப் இருக்கும். மனிதர்கள் பேஸ் பண்ணி கேட்கும்போது வந்துட்டு +ன்னு வரும். இதே இருந்துட்டு பொருட்கள்னால் அதுக்கு ரத்த ஓட்டமே கிடையாதுல்ல, அதனால் வந்துட்டு மைனஸ் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதோட பெட்டரான ஷார்ட்கட் இருந்தாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க, தப்பு இல்லை. ஃபஸ்ட் நம்ம ஃபார்முலாவை பார்ப்போம். பாப்புலேஷன் n இயர்ஸ் எகோ, அதாவது குறிப்பிட்ட வருடத்திற்கு முன் மக்கள் தொகை அப்படின்னு கேட்டாங்கன்னா P டிவைடட் பை 1 + r/100 ஹோல் பவர் n. இதே பாப்புலேஷன் ஆஃப்டர் n இயர்ஸ் அப்படின்னா P இன்ட்டு 1 + r/100 ஹோல் பவர் n. இது வந்து நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லேயும் இதே ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவோம், இங்கேயும் அதே தான் யூஸ் பண்ணுவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா பாப்புலேஷன் வர்றப்ப சேம் ஃபார்முலா சேம் தான். இதில் வந்துட்டு ப்ளஸ் சைன் மைனஸ் சைன் தான் மாறும். இதுவே வேல்யூ ஆஃப் ஐட்டம்ஸ் n இயர்ஸ் எகோ, ஒரு பொருளோட விலை பர்டிகுலர் இயர்ஸுக்கு முன்னாடினா P டிவைடட் பை 1 - r/100 ஹோல் பவர் n. அதே த வேல்யூ ஆஃப் ஐட்டம்ஸ் ஆஃப்டர் n இயர்ஸ் அப்படின்னா P இன்ட்டு 1 - r/100 ஹோல் பவர் n. இதுதான் கான்செப்ட், சிம்பிள் தான். இதே ரெண்டுலேயுமே சில வருஷங்களுக்கு முன்னாடினா டிவைடில் வரும், அதே சில வருஷங்களுக்கு அப்புறம்னா மல்டிப்ளைடில் வரும், இவ்வளோ தான். அதே மாதிரி மக்கள் தொகைனா பாசிட்டிவ் சைன், பொருட்கள் மேலே வந்துச்சுன்னா அது வந்து நெகட்டிவ் சைன். ஃபோர்த்து கொஷின் பார்ப்போம். If the population of a city is 56 lakhs and if it increase by 5%, what will the population be after 3 years? அதாவது ஒரு நகரத்தோட மக்கள் தொகையை பார்த்திங்கன்னா 56 லட்சம் இருக்குது. அது வருஷத்துக்கு 5% அப்படின்னு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா 3 வருஷத்தில் அந்த நகரத்தோட மக்கள் தொகை எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிறத கான்செப்ட். மக்கள் தொகைன்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், பாசிட்டிவில் ஆன்சர் வரும். இதில் என்ன கேட்டிருக்காங்க, ஆஃப்டர் 3 இயர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா மல்டிப்ளை பண்ணணும். பாப்புலேஷன் எவ்வளோ, 56 லேக்ஸு. இந்த இடத்துல P இன்ட்டு 1 + r/100 ஹோல் பவர் n, இந்த ஃபார்முலாவும் நான் யூஸ் பண்ணுவோம். 56 லேக்ஸ் இன்ட்டு 1 + ஆரோட வேல்யூ வந்து நான் 5 டிவைடட் பை 100 ஹோல் பவர் 3. 1 5 25 100. இங்கே இருக்குது 20 வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா 20 + 1 21. அப்படின்னா ஹோல் பவரில் 3 இருக்கிறதுனால அது 3 டைம் எடுத்து எழுதிக்கணும். 3 0க்கு 3 0 அடிச்சிருவோம். 2ஆல் ஃபஸ்ட் டைம் டிவைட் பண்ணும்போது 560 250ன்னு மாறும். செகண்ட் டைம் டிவைட் பண்ணால் 140, தேர்ட் டைம் டிவைட் பண்ணால் 70. கீழே இருக்கக்கூடியது நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்குவோம். இப்போ நம்ம டைரெக்டாக 70 × 21 × 21 × 21 மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு ஆன்சர் வந்து 6,48,270. ஆக்சுவலாக அது 56 லேக்ஸ் இல்லை, 5,60,000. கொஷின் தப்பாக படிச்சிட்டேன். அடுத்த கொஷின், 5th கொஷின். இது வந்து நம்ம பார்த்த அந்த செகண்ட் ஃபார்முலா டைப், அதாவது பொருட்களை பேஸ் பண்ணி எடுத்தது. அடுத்து, இஃப் த கரண்ட் காஸ்ட் ஆஃப் எ மெஷின் இஸ் 32,000 அண்டு இட் இஸ் டிக்ரீஸ்ட் அட் 20% per year, வாட் இஸ் இட்ஸ் வேல்யூ ஆஃப்டர் 3 இயர்ஸ்? இதுலேயும் அதே மாதிரி தான் ஆஃப்டர் 3 இயர்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து அப்படின்னா நம்ம மல்டிப்ளிகேஷன் ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். அப்போ P இன்ட்டு 1 - r டிவைடட் பை 100 ஹோல் பவர் n. இதில் வந்து 32,000 Pயோட வேல்யூ, ஆறுங்கிறது 20%, என்னங்கிறது வந்து 3. அப்படின்னா டைரெக்டாக அப்ளை பண்ணுவோம். 32,000 × 1 - 20 டிவைடட் பை 100. 4 20 20 5 20 100. இது 1/5ன்னு எழுதுவோம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 5 - 1 4. அப்போ 4 டிவைடட் பை 5ங்கிறத 3 டைம் எழுதிக்கலாம். 32,000 கீழே இருக்கக்கூடிய 3 5ஆலையும் டிவைட் பண்ணும்போது ஃபஸ்ட் டைம் 6,400, செகண்ட் டைம் 1,280, தேர்ட் டைம் வந்து 256. அப்போ நம்ம 4 16
16 × 4 64. அப்போ 256 × 64னா நமக்கு ஆன்சர் 16384. இதுதான் நமக்கான ஆன்சராக வரும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கான ப்ராக்டிஸ் சம்ஸ். இன்றைக்கான டைப்ஸ் பார்த்துருப்போம். இதுக்கு முன்னாடி பார்த்த பர்சன்டேஜோட பேசிக் டைப் எல்லாமே பர்சன்டேஜ்னால் என்ன தெரியலனா கிராஸ் டேபிளில் போட்டு நம்ம ஆன்சர் கொண்டு வந்துடுவோம், இல்லை டைரக்ட் மெத்தடில் போட்டு கொண்டு வந்துடுவோம். பேசிக்ஸ் வந்து பார்த்தோம். ஆனால் இன்றைக்கி பார்த்தது வந்து ஒரு 3 டைப் பார்த்துருக்கோம். 3மே கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் மாதிரி தெரியும், ஆனால் ரொம்ப ஈஸியான சம்மு தான். ஒரு 2-3 ஃபார்முலா மட்டும் மனப்பாடம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். மேபி இதுதான் லாஸ்ட்டு பார்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் பர்சன்டேஜில். ஏன்னா ஓவரால் நம்ம இதுலேயே எல்லாமே கவர் பண்ணிட்டோம். அடுத்து இன்றைக்கான ப்ராக்டிஸ் சம் இது. மறக்காமல் எல்லோரும் வந்துட்டு ப்ராக்டிஸ் சம்மை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஏன்னா அதுக்காகத்தான் அது கொடுக்குறதே. ஏன்னா ப்ராக்டிஸ் சம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு அதெல்லாம் போட்டு பார்த்து டவுட் இருந்தாலும் கேளுங்க, கண்டிப்பாக இருந்துட்டு நம்ம சொல்கிறோம். நிறைய பேர் இருந்துட்டு நம்ம சேனல் பார்க்குறீங்க. எல்லோரும் நம்ம சேனலில் இருந்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இருந்துட்டு உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க, நம்மளால் இருந்துட்டு ரெக்டிஃபை பண்ணி கொடுக்குறோம். எல்லோரும் படிங்க படிங்க படிங்க. இன்னும் எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு 7 days மட்டும்தான் இருக்குது. திரும்ப திரும்ப உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன், அப்ளை பண்ணாமல் விட்டுறாதீங்க. கம்பல்சரி எல்லோரும் அப்ளை பண்ணுங்கள். இந்த டைம் எல்லோரும் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். டெய்லியும் ஒரு சப்ஜெக்ட் பேப்பர்ஸ் பாருங்கள். சேம் டைம் வந்து பேப்பர் 1க்கான சிலபஸையும் பார்க்காம விட்டுறாதீங்க. பாருங்கள், படிங்க. கண்டிப்பாக இருந்துட்டு இந்த டைம் எக்ஸாம் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். கண்டிப்பாக எக்ஸாம் ஈஸியாக தான் வரும், உங்களால் ஈஸியாக க்ராக் பண்ண முடியும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆல் இஸ் வெல். தேங்க்யூ. இது நம்ம ஸ்டடி டைம் யூடியூப் சேனல். நான் உங்கள் மணிகண்டன். நன்றி, வணக்கம்.